வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி காரைக்குடி, அதாவது செட்டிநாடு வந்தது பார்த்துருப்பீங்க, ரோட் ட்ரிப்பு. இப்போ நம்ம வந்து காரைக்குடியில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன இடங்கள்லாம் போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறோம். ப்ளஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு டூர் பிளானையும் நான் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ தட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. இந்த வீடியோவில் நம்ம காரைக்குடியில் இருக்கிற நிறைய முக்கியமான கோவில்கள்லாம் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது பிள்ளையார்பட்டி கோவில். அதுக்கப்புறமா காரைக்குடிக்கே ஃபேமஸான செட்டிநாடு ஏரியாவில் இருக்கிற நிறைய பேலசஸ், மேன்ஷன், இது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா ஆட்டங்குடி அப்படின்ற இடத்துல டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்த செட்டிநாடு ஏரியாவில் இருக்கிற ஒரு மேன்ஷனோட ஓனரையும் நம்ம வந்து பார்த்து பேச போகிறோம். நம்ம இந்த ட்ரிப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, கானாடு காத்தான் அப்படின்ற இடத்துல நம்ம தங்கிட்டு இருக்க செட்டிநாடு நாராயண விலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோ பார்த்து முடிக்கிச்சு காரைக்குடிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 டேயில் என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டூர் பிளானும் உங்கள் கையில் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து குன்றக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது, அங்கே போகிறோம். அதுக்கப்புறமா பிள்ளையார்பட்டி போகிறோம். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம தங்கின்ற ஹோட்டல்லேருந்து குன்றக்குடி ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அது இருக்குது. இந்த குன்றக்குடியில் இருக்கிற சுவாமி பேர் சண்முகநாதர் அப்படின்றது. இது ஒரு மலையில் தான் இருக்குது இந்த கோவில். கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு இருக்கும் போல் இருக்குது. சின்ன மலை தான், எங்கே போனாலும் லிஃப்ட் இருக்குது. ஸோ அதனால் ஏற பழக்கம் இல்லாததுனால நம்ம கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இந்த மலை, பெரிய கஷ்டம் இல்லை. கடற்கரை ஏறி இல்லாமல் மழை காலத்தில் வரணும். இங்கே செமையாக இருக்கும். ஆக்சுவலாக படி மாதிரியே இல்லை, இது பாறை தான். அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படிக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா ரோட் சைட் தான் விட்டுக்கணும். ஸ்பெசிஃபைடாக எந்த ஒரு பார்க்கிங் ஏரியாவும் கிடையாது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வண்டி விட்டீங்கன்னா சேஃபாக தான் இருக்கும். 5 நிமிஷம் கூட இல்லை ஏறுறதுக்கு. ரொம்ப ஈஸியான தான். வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சுவாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வச்சு இடங்கள்லாம் பார்க்கலாம். வா வா. நாங்கள் ஒரு வெட்னஸ்டே அன்றைக்கி தான் போனோம். கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம். ரொம்ப நேரம் அந்த கோவிலுக்குள்ளே இருந்தோம். அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. இந்த கோவிலோடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் இருக்கிற அந்த மலை வந்து ஒரு மயில் வடிவத்தில் இருக்கான். அது கூட முருகர் வந்து 6 முகத்தில் காட்சி அளிக்கிறாராம். மயில் மேலே உட்காந்துருக்காராம். கூடவே வள்ளி தேவியானே பக்கத்துலேயே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வடிவம் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுமே இல்லை அப்படின்றாங்க. இந்த கோவில் வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. இறங்கும் போது அவ்வளோ கஷ்டம் தெரியல, இறங்கும் போது கஷ்டமாக இருக்கு. மலை அடிவாரத்தில் ஒரு 3 சிவன் கோவில் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராக் கட் டெம்பிள், அதாவது குடவரை கோவில். பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் இது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மலையில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி மறக்காமல் இந்த கோவில்களும் போய் பார்த்துட்டு வாங்க. குன்னக்குடி முருகன் கோயிலேருந்து வெளில வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரிசனமாக இருந்தது. இப்போ அடுத்தது வந்து பிள்ளையார்பட்டி கோயில் போகிறோம். தம்பியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அண்ணாவை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான், 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னாங்க. பிள்ளையார்பட்டியில் ஒரு ஸ்வீட் ஸ்பெஷல், அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையே. கும்மாயம். அப்படியா? பிள்ளையார்பட்டி கும்மாயம்னு பேர். கேள்விப்பட்டதில்லை, நான் புதுசாக இருக்காது. கும்மாயம். சரி பார்க்கலாம், கும்மாயம் இருக்கா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து
பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ வந்திருக்கிய அந்த கோவிலுக்கு? ஒரு வாட்டி வந்திருக்கேன், குழந்தையா இருக்கும்போது வந்திருக்கேன். காரைக்குடி ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கற்பக விநாயகர் ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்க இந்த கற்பக விநாயகர் கோவிலுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் சரி, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட முதல்ல இந்த பிள்ளையார்கிட்ட வந்து தரிசனம் பண்ணாலே அவங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுங்க. அங்கே நாங்கள் மீட் பண்ண ஒரு 4-5 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துதான் இந்த கோவிலுக்கு வந்த அப்புறம். ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். இங்கேருந்து வரவே மனசில்லை, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த பிள்ளையார். நிஜமாவே நான் வந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன். கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த என்விரான்மெண்ட்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இங்கே ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டோம். நாங்கள் அவர் பார்க்கலாம், அவர் எங்களை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நேரம் அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தோம். இப்போ காரைக்குடி சைடு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க இந்த பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பே நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி கோவில் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். ஒரு நார்மல் வீக் டேயில் வந்தீங்கன்னா கூட்டமே இருக்காதான், அங்கேயே அப்படியே நின்றுடலாம். ஒரு அரை மணி நேரம் கூட நின்றுட்டு இருக்கலாம். நாங்களே உள்ள இன்னைக்கு கூட ரொம்ப நேரம் நாங்கள் நின்று, யாரும் ஒன்றும் தள்ளலை, எதுவும் பண்ணலை. இதுக்கப்புறமா நாங்கள் காரைக்குடி டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அங்கே முதல்ல கோவிலூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். கோவிலூர் சிவன் கோவிலுக்குள்ளே வந்துட்டுருக்கோம் இப்போது. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாலாம் வந்திருக்கோம் அது. அப்படியா? அப்படின்னு சொன்னாங்க. என்ன எனக்கும் தெரியாது அதை பற்றி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வாவ், பஸ் என்விரான்மெண்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே போய் உக்காந்துக்கலாமா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நான் வந்து எந்த கோயிலுமே பார்த்ததில்ல. குளம் இருக்குது, குளத்து பக்கத்தில் இவ்வளோ ஹைட்டு, அதாவது குளத்துல இவ்வளோ தண்ணி இருந்துட்டு, அதுவும் வந்து குளத்துக்கு பக்கத்தில் வந்து அளவுலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரு கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஜாலியாக வந்து இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து. ரொம்ப ஆழமாக இருக்குமா? அது ஆழமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவு உட்காந்துட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு அட்மாஸ்பியர் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கோவிலையும் நான் பார்த்ததில்லை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடன் ஜிம் மாதிரி இருக்குது இந்த கோவில். நிறைய பேருக்கு இங்கே ஒரு கோவில் இருக்கிறதே தெரியல. ஒரு சிலரை கேட்டோம் நாங்கள், கோவிலூராக இருக்குது, ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாங்க. பட் ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது. வைபே வந்து வேறு மாதிரி. இன்னும் உள்ளே போகல, அவுட் சைடு ரொம்ப நல்லா இருக்கு. வைபே வேறு. அதுவும் இந்த வெயிலுக்கு இந்த குளம் பக்கத்தில் நல்லா இருக்குது. அந்த பொழுது சாயிற நேரத்தில். கொற்றாலீஸ்வரர் அப்படின்னு போட்டது. கொற்றாலீஸ்வரர் சிவன் கோவில். வாங்க அப்படியே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து ரொம்ப ஆழம். அது கிட்டத்தட்ட ஒரு 17 அடி ஆழமாக. எங்களால் வந்து இன்றைக்கி தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா வந்து சம் இஷ்யூஸ், கோவிலுக்குள்ளே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் கோவிலெலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். நிறைய பேர் வந்து ஜெய்னிகா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ பிள்ளையார்பட்டிலையும் ஒருத்தர் வந்து அதுதான் சொன்னார். இப்போ நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செட்டிநாடு நம்ம தங்கி நேரத்துக்கு போயிடலாம். செட்டிநாடுக்கு அங்கே செட்டிநாட்டில் நாளைக்கு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி ஒரு சில பேலஸ்லாம் அங்கே இருக்கும், நல்லாயிருக்குமா, அதெல்லாம் போய் பார்ப்போம். இப்போ வாங்க போகலாம். நாங்கள் வந்து இந்த காரைக்குடி டவுனில் ஜெய்னிகா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான்
சாப்பிட்டோம். ஆனால் அந்த டின்னர்லாம் நீட்டாக இருந்தது, குயிக் சர்வீஸு. குட் நைட். இதோட நம்ம டே 1 முடிச்சுக்கலாம். டே 2 நம்ம நாளைக்கு என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத டே 2ல் பார்க்கலாம். குட் மார்னிங். இப்போ செட்டிநாட்டில் டே 2ல் இருக்கோம். ட்ரோன் ஷாட்ஸ்னால் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அப்பீலிங்காக இருந்திருக்கும். முக்கியமாக இப்போ என்னென்னா ஒரு வீட்டுக்கு போக போகிறோம். அந்த வீடு வந்து ஒரு படத்தில் வந்து ஷூட்டிங்கில் வந்திருக்கு. பார்க்கலாம் அந்த வீடை. அதாவது ராஜஸ்தானில் ஹவேலிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து வீடுகள் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நிறைய இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த கானாடு காட்டான் அப்படின்ற ஏரியா செட்டிநாடு ஏரியா. இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 வீடுகளில் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பேலஸ் ஒன்று இருக்குது, சினிமாலாம் வரும் அப்படிங்குவாங்க, அந்த இதுக்கு வந்திருக்கும். இப்போ நாங்கள் இப்போ எனக்கு ரைட் சைடில் தான் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிநாடு ஏரியாலே பார்த்தீங்கன்னா இந்த கானாடு காத்தான் மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மேன்ஷன் இருக்குது. பட் இந்த கானாடு காத்தான் ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த செட்டிநாடு பேலஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா நம்ம வந்து உள்ளே போக முடியாதான், வெளியிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. கூடிய மட்டும் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த கண்ணு கொண்டேன் வீடா? ஆமாம்மா, இதுதான் அந்த நாங்கள் மார்னிங் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே அந்த சன்ரைஸ் டைமில் எல்லாத்தையும் பார்க்கலாம். உள்ளே யாரும் இல்லையா? உள்ளே மேபி இருக்கலாம், தெரியல. ஆனால் நம்மள உள்ள இதில் அந்த படத்தில் எப்படி பார்த்தா அதே மாதிரி இருக்குது அந்த வீடு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஎம் செட்டியார் அவருடைய தான். அது வந்து எம்என்எம்னு சொன்னாங்க, அது பக்கத்தில் இருக்குது. அவருடைய தம்பி இது வந்து ஏசி முத்தையா அவருடையது. இது வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கூலாக. இங்கே வளர்ந்த பசங்க அத்தனை பேரும் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்களாம். அண்டு இங்கே வந்து அவங்களுடைய கோவில் ஒன்று இருக்கும், அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது குலதெய்வ கோவில் மாதிரி அது. ஸோ இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். சென்னையில் செட்டிநாடு வித்யாசிரம், செட்டிநாடு வித்யாலயம், அது இவங்களோட. ஓ, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதெல்லாம் இவங்களுக்கு தான். சரி வாங்க அப்படியே இந்த சைடில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். இந்த செட்டிநாடு பேலஸ் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு தெருவில் முடியுதுங்க. எவ்வளோ நீளம் இருக்குது நீங்களே பார்க்கலாம். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டராவது இருக்கும். நம்ம நடந்து வந்தோம்னா ஒரு 3-4 நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஏஆர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு இருக்குது. நம்ம வந்து அந்த பேலஸ் பார்த்தோம் இல்லையா, செட்டியார் பேலஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்து ஏஆர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு தான் இந்த வீடு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பரவாயில்ல, ஓகே, கேரி ஓகே. பாருங்க, இந்த வேலைப்பாடெல்லாம் பாருங்க. ஒரு சென்டர் போய் லெஃப்ட் ரைட் கார்னர் மட்டும் எல்லோ கலர் ஸோ அந்த காலத்தில் கட்டின மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே பர்மா தேக்கு தான். நம்ம வந்து மேலே கூட போய் பார்க்கலாமா? இப்படியே ஏதோ இங்கே இருக்க படிக்கிட்ட இங்கே ஒன்று பார்த்தேன். ஸோ அப்படியே மேலே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு குரூப் வந்து இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் ஷூட்டிங்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்களாம். நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு சம் சார்ஜஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை பே பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஷூட்ஸு, இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸுன்னு இந்த சில விஷயங்கள்லாம் செய்யலாம். மாடி, இந்த மாதிரி வீடுன்னா நம்ம லைஃப்பில் பார்க்க முடியுமா? டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. இந்த சைடும் நம்ம வந்து ஏறிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த சைடில் நின்றுனோம். அந்த சைட்லேருந்து இப்படியே ஒரு உள் வழி ஒன்று இருக்குது. அது வழியாக வந்து திரும்பவும் படிக்கட்டு ஏறினா இந்த சைடு வந்துடுவோம். ரெண்டு சைடுமே சிமெட்ரிக்கலாக இருக்கிற ஒரு ஹவுஸ் இது. அப்படியே நடுவில் ஒரு கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோ, அந்த சைடு ஆஃபும் இந்த சைடு ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கிற ஹவுஸ். இந்த மரம்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்கள். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 years முன்னாடி கட்டின வீடாக இது. பர்ஃபெக்ட் வாஸ்துன்னு பார்த்தா இதுதான் தெரியுமா? நடு கூடத்தில் வந்து வானம் தெரியணுமா, அதுதான் பர்ஃபெக்ட் வாஸ்துவான். நடு கூடத்தில் நம்ம சிட்டிலன்னா எப்படின்னா கட்ட முடியுமா? நீ கட்டு வாங்கி இடம் வாங்கித்தாங்க. எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி தானே. எங்கள் கிராம வீடுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த மித்தம்லாம் இருக்கும். சுற்றி இந்த மாதிரி அப்படியே சுற்றி வந்தோம்னா நம்ம வந்து ரூம்ஸ் எல்லாம் ஒரு 2-3 ரூம் இருக்கும். நடுவில் ஒரு மித்தம். ஆனால் இவ்வளோ பெரிய வீடுலாம் இல்லை, ரொம்ப சின்ன வீடு தான். மழை டைம்லாம் போனால் அந்த ரூம்லேருந்து அந்த வாசலில் ஒரு சேரை போட்டு அப்படியே அந்த மழையை மித்தத்தில் கொட்டும். அப்படியே ரொம்ப நல்லா அப்படியே அது பார்க்கறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உண்மையிலே சிட்டி லைஃப் வந்து ஒரு பரபரன்னு போனால் கூட வில்லேஜ் லைஃபோடைய ஒரு ரிச்னஸும் ஒரு குவாலிட்டியான லைஃப் வந்து நமக்கு வந்து சிட்டியில் கிடைக்காது. கரெக்டாது. இது என்னது தெரியல, என்னென்ன எதாவது சாப்பாடுலாம் வச்சுப்பாங்களான்னு தெரியல. பாடி இவ்வளோ சாப்பிடுவாங்களா? தெரியல. பிராஸ் நினைக்கிறேன். பிராஸாக காப்பறேன். எவ்வளோ தண்ணி இருக்கு? தண்ணி சரி. ஓ, காப்பர் வெசல் தான். ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மரங்கள் தான். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஆர்டிஸ்டிக் ஒர்க் பாருங்கள். இது வந்து பண்ணுறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க வெளில சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் கிடையாது, இந்த மாதிரி செய்யறதுக்கு பணமும் கிடையாது இன்றைக்கி இந்த காலத்தில். அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நில வாசலே வந்து பார்த்திங்கன்னா இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கோடி ஆகிடும்னு நினைக்கிறேன் இது செய்யறதுக்கு. ரொம்ப சன்னமாக ஒர்க் பண்ணிப்பா. இதுக்கே எவ்வளோ வருஷம் எடுத்துகிட்டு போகுது. 2 வருஷம் 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 2 வரு
வச்சுக்கோங்க.
இந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கச்சே அந்த காலத்தில் இதை செஞ்சவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆர்ட் மேலே ஒரு பேஷன் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் நேராக வந்தால் தான் உணர முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் டிவி வழியாவோ மொபைல் வழியாவோ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2D இமேஜாக தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் நேராக வந்து பார்க்கச்சே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட கண்டிப்பாக நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த வீடு இப்போ தான் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீ ப்ளஸ் ½ hour டைம். ½ hourக்குள்ளே நமக்கு அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. 10-15 நிமிஷம் போதும். 15 minutes பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். அப்படியே மயங்கி போயிட்டேன் நான். அந்த டோர் என்ட்ரன்ஸ்லாம் எவ்வளோ சன்னமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அப்படியே பார்த்து அம்மா எவ்வளோ வருஷம் ஓல்டு இந்த வீடு? அது ஏதோ 150 years அந்த 150 years மாதிரியா இருக்கு. நம்மனா இப்போனா வீடு கட்டினா 20 வருஷத்துலேயே திருப்பி அங்கே ஒழுகுது இங்கே ஒழுகுது. அப்பா ரொம்ப சந்தமாக இருக்குது. பார்த்தாலே இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த வீடு பேர் வந்து ஏஆர் ஹவுஸு. மார்னிங் வந்து ஒரு 7 o'clockலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் அப்போ தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விசிட்டர்ஸுங்க. சரி வாங்க, அடுத்தது வந்து இன்னொரு ஆர்கே பேலஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு இன்னொரு இடம் சொன்னாங்க சிவிஆர்எம் ஹவுஸ்னு. 3 இடம் நம்ம வந்து இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது ஆக்சுவலாக இது ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன். இது மேன்ஷன் செட்டிநாடு மேன்ஷன். அங்கே கூட நாங்கள் வந்து பார்த்தோம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. சரி, அதனால் செட்டிநாடு நாராயண விலாஸ். ஸ்டே வந்து நல்லா தான் இருந்தது. நல்லா ஏசி ரூம் தான் அது. பட்டு இந்த இருக்கிற இங்கே தங்குற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் அங்கே இருக்காது. அது நார்மலாக அது கொஞ்சம் ஒரு நார்மல் ஒரு இது டிபிக்கல் செட்டிநாடு வீட்டில் தங்குற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை. பட் ஓகே, டீசெண்டாக இருந்தது, நல்லா இருந்தது. கொஞ்சம் பட்ஜெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போகலாம். பரவாயில்ல, நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த செட்டிநாடு மேன்ஷன் நிறைய 10,000 20,000 இருக்குது. ஆமாம், அந்த பொல்யூஷனே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது ஃபீலிங்கு. பார்த்தீங்களா இப்போ கூட அப்படியே ஐயோ இந்த சத்தம் தான் வந்து ஏதோ சினிமாவில் தான் கேட்டிருக்கோம். நம்ம இங்கேயே இருந்துட்டா இந்த ஹெல்த் எலிமெண்ட்னா வராது அப்படின்ற மாதிரி இருக்கு. போங்க அதெல்லாம் நம்மளாலாம் இருக்க முடியாது. பொங்கல் ஓவரா இருக்கு. பொங்கல் கட் பண்ணிடலாம் இன்னைக்கு, வேண்டாம் பொங்கல் தர ஏற்கனவே ஓவரா பொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்காத காரியம் இல்லை. நம்ம இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம், நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். பார்த்தீங்களா உங்கள் வயலில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஒரு லைஃப்க்கு மாறணும்னா அங்கே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வரணும். அதெல்லாம் நடக்காத விஷயம். நடக்கிற விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். அதுதான் மேக்ஸிமம் நம்மளால பண்ண முடியும். ஆமாம், நிறைய பறவை இருக்குது. நைட்டு வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் இல்லைங்களா, பக்கத்தில் ஒரு பறவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லும் பறவைங்க கத்தின்னு இருந்தது. பறவையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அது பாட்டும் பறவை எங்கன்னா போயிட்டுருவோம். பட் நிறைய பேர் அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு கத்த நைட்டு ஃபுல்லும் தூங்கவே விடல. ஏன்னா அது கதவு திறந்தாலே கட்டின்றது. ஸோ இதுதான் வந்து ஆர்கே பேலஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பழைய காலத்து வீடானது. எதுவும் ஓப்பன் பண்ணல. இது அங்கே ஒரு வீடு இருக்குது, பெரிய வீடாக இருக்குது. எங்கம்மா அப்படியே திரும்புங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் வீடு இல்லை, டிவி நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு இதை திருப்பின்னு இருப்போமே. இந்த ஆர்கே பேலஸ் உள்ளுக்குள்ளேனா வீடியோஸ் எடுக்கக்கூடாது, வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குவாங்கன்னாங்க. மொட்டை மாடிக்கு வந்து வெளியில் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன் நான். பழைய காலத்து வீடு, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. அந்த ஏஆர் ஹவுஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஏஆர் ஹவுஸ் மாதிரியே தான் ஆர்கே பேலஸ்லேயும். பட் மெயின்டெனன்ஸ் இல்லாத கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதை கம்பேர் பண்ணிச்சு இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் அந்த ஒர்க்மேன்ஷிப் இதெல்லாம், அந்த விஸ்தாரமான அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரிச்னஸ் பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ எவ்வளோ குட்டி குறுங்க பாரு, ஜஸ்ட் ஐயோ அது அழகாக மாவுக்கு அடியில் இருக்கணும். அது பிடிச்சிக்கிது, இது எல்லாமே தெரியும். வீட்டுக்குள்ளெலாம் போயிட்டு
இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வரத்துக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ரூம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி கூட குடிக்கல, நாங்கள் அப்படியே இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த சிவிஆர்எம் பேலஸ்னு ஒன்று இருக்குது, ஆத்தங்குடி பேலஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்க போகலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக 90 டிகிரியில் கட் ஆகுது. இந்த தெருக்கள்லாம் எல்லா வீடுகளிலும் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 years, 150 years, 200 years அந்த மாதிரி தான். இப்போ நம்ம அந்த ஆர்கே பேலஸ் பார்த்தோம்னா அது வந்து எவ்வளோ 250 years சொன்னாங்க. ஆமாம், இப்போ பார்த்தது 250 years old. 250 years ஓல்டாக அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இது ஒரு பிரிஸ்டைன் கண்டிஷனில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஏஆர் பேலஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, வடை, சேமியா உப்புமா, கிச்சடி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம்னா இந்த ஆத்தங்குடி பேலஸ் போகிறோம். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேலஸ் இருக்குது, அந்த ஆத்தங்குடின்ற ஊர், அதாவது இங்கேருந்து ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸ் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குமா. ப்ளஸ் ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குமா, அதுவும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். இப்போ கிளம்பியாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நல்லா தெம்பா இப்போ வந்து ஆத்தங்குடி பேலஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். செட்டிநாடு பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேலஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரயில்வே கேட்டுனா சின்ன வயசுல வந்து அது விழும் போது வந்து டங்குன்னு பெல் அடிக்கும், அப்படியே விழும். அந்த ஸ்கூலுக்கு ரிக்ஷாவில் போவோம், அப்போ என்ன அது பார்க்கறது ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். சில நேரத்தில் 2 ட்ரெயின் வரும், எதிர் சைடு. அதுக்காக வெயிட் பண்ணுவோம், என்னைக்கு வரும் அந்த மாதிரி. என்னைக்கான ஒரு நாள் தான் வரும் அந்த மாதிரி 2 ட்ரெயின். ஓகே, ஆத்தங்குடி பேலஸ் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? 10 நிமிஷம் தான் இங்கேருந்து. சரி 10 minutes. அதை முடிச்சுட்டு அதான் ஆத்தங்குடி பேலஸ் இருக்கு. ஆத்தங்குடி பேலஸ் பக்கத்துலேயே வந்து டைல்ஸ், அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸ், அது பக்கத்துலேயே இருக்கு. அது பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே வந்து வீவிங் இருக்கான், வீவிங் சென்டர். அந்த நெசவு தொழில் இங்கே ரொம்ப, அந்த புடவை இதெல்லாம் செட்டிநாடு பண்ண விடுவாங்களா? என்ன பண்ணணும் நம்ம பண்ணோம்னா இந்த புடவை வேஸ்ட் ஆயிடுமே. கானாடு காத்தான்லேருந்து ஆத்தங்குடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 minutes ஆச்சு. அரௌண்ட் ஒரு 12 kilometers டிஸ்டன்ஸ் இருக்குது. கேட்டுக்கலாம். ஆத்தங்குடி பேலஸ் கார் பார்க்கிங் இங்கே. காரைக்குடிக்கு வராங்க, கானாடு காத்தானில் இருக்கிற பேலஸஸ்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த ஆத்தங்குடி பேலஸ்க்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பேலஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த பேலஸை என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேலஸ்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த வுட் ஒர்க்கு, இந்த வேலைப்பாடுகள்லாம் டாப் நாச்சாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். காரைக்குடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற இடத்துல இதுவும் ஒன்று தான். பேலஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்றாங்க, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. செட்டிநாடு ஏரியாவில் நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பேலஸ் மேன்ஷன், அதுக்குள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது, பட் நல்லாவும் இருக்குது. சப்போஸ் வரீங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு டைல்ஸ், ஆத்தங்குடி டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அந்த ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டு வரலாம். ஆத்தங்குடியில் பேலஸ் தவிர்த்து இந்த டைல்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் ரொம்ப ஃபேமஸ். இது கையாலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
இந்த சிட்டே இதான் டிசைனுங்களா? ம். 2 நாள் செஞ்சு வெளில அந்த மாதிரி எடுத்து வச்சு 7 நாள் செஞ்சு கண்ணாடி இப்போ ரிமூவ் பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது சைடு ஃபுல்லாக உரசி பேப்பர் போட்டு இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான். இது போட்டு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுறீங்க, இது பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படியே வச்சுருவோம். நாளைக்கு காலைல தண்ணியில் நாளைக்கு காலைல தண்ணியில் இருக்குன்னா 2 நாள் கிடக்கு. 2 நாள் அப்படியே 2 வச்சிருக்கோம். நாள் அப்படியே கிடக்கு. 2 நாள் சென்று இங்கே கொண்டு வச்சுருவோம். ஓ, அந்த இடத்துல வச்சிருக்கோம். அப்போ அது 7 நாள் சென்று கண்ணாடி ரிமூவ் பண்ணிடுவோம். ஓ, ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது கண்ணாடி தான். ஒன்று செய்யணும்னாலும் 7 நாள் 7 நாள் ஆயிரும். இப்போ 1000 டைல் தயார் பண்ணி இங்கே வச்சானா அதை ரிமூவ் பண்ண 7 நாள் ஆயிரும். 7 நாள். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த கால் வாதம் அந்த குதிகால் வலி வராமல் இருக்கும். கூலிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம கால் வலியெல்லாம் வராது. கால் வலி வராமல் இருக்கும். வாவ். அதான் சூப்பராக. பாம்பே ரவி சாஸ்திரி அடுத்து. ரவி சாஸ்திரி கிரிக்கெட்டரா? கிரிக்கெட் ரவி சாஸ்திரி. பாம்பேல எனக்கு தெரிஞ்சுட்டு நான் 30 வருஷமா பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சுட்டு கிரிக்கெட் ரவி சாஸ்திரி இருக்கு. இது கலர் அவங்களே சூஸ் பண்ணி அப்புறம் ஆல்ரெடி பெங்களூரு கர்நாடகா அதெல்லாம் ஆல்ரெடி ஆர்டர் தான். இப்போ நீங்கள் இந்த டைல்ஸுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறோம்னா எவ்வளோ நாள் முன்னாடி கொடுக்கணும்? என்ன? அதாவது வந்து மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் 1 மாதம் வேணும். ஒரு மாதம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் 15 நாள் வேணும். அது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்னா 1.5 மாதம் வேணும். 1 மாதம். அந்த மாதிரி என்ன ஸ்கொயர் ஃபீட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வாங்கிக்கும். இப்போ அது வந்து எல்லாம் மேனுவல் ப்ராசஸ். எல்லாமே இந்த பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல. இப்போ இதுதான் இதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் போகும். ஒரு டைல் இன்னைக்கு பண்ணாங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் ஆகி வர்றதுக்கு 1 வீக் ஆகும். அதாவது இந்தியாவிலே ஒன்லி ஆத்தோமொபைல் தான் மேனுஃபேக்சர். இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே போகுது. ஓகே. இதை வந்து கேரளாவில் தயார் பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பெங்களூரில் பண்ணி பார்த்தாங்க, பூனாவில் பண்ணி பார்த்தாங்க, மைசூரில் பண்ணி பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன எதனால இங்கே இந்த மண்ணில் தான் பண்ணணும். இந்த மண்ணில் ஆத்தங்குடி டெய்லுக்குன்னு பேர் வாங்குறது இந்த மணல் தான். 50 வருஷம் 60 வருஷம் லைஃப் இருக்கணும் அப்படின்னா இந்த மணல் தான் யூஸ் பண்ணணும். இந்த மண், இந்த வாட்ரு, அந்த 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 வச்சுருக்காங்கள கலர் பவுடர், ஆக்சைடு பவுடர், இது 3க்கும் ஒரு செட்டிங் தான் பகவான் கொடுத்த ஒரு இதுதான். வேறு ஊரில் மட்டும்தான் அது நடக்கும். எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு தெரியும், எல்லா ஊர்லேயும் ஆக்சைடு கிடைக்கும், பவுடர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி எல்லா ஊர்லேயும் இருக்குது, மணல் எல்லா ஊர்லேயும் இருக்குது. எங்களுக்கு வந்து செட்டாக இந்த மணல், இந்த ஆக்சைடு, இந்த வாட்டருக்கு செட் ஆனதே அது பகவான் கொடுத்த ஒரு கடவுளுடைய வரம் தான். அதனால தான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் போது எக்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபாரின் கூட போதுங்களா? பாரிஸ், சிங்கப்பூர், மலேசியா இல்லை. இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இது போடுறதுனால என்ன பெனிஃபிட்? இப்போ நம்ம நார்மல் டைல்ஸ் ரைட், ஓகே. அதாவது இந்த டைல்ஸ்னால ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து 100% நோ சைடு எஃபெக்ட். இந்த டைல்ஸ்னால நம்ம ஹெல்த்துக்கு 100%. நீங்கள் எந்த டாட்டெல்லாம் வைக்கலுங்க, டாட்டுக்கு ஆத்தோமேட்டிக்கில் மற்ற டைல் போட்டிருக்கேன், ஆத்தோமேட்டிக்கில் போடுறேன் அப்படின்னா அது 100% நோ சைடு எஃபெக்ட் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணி, இப்போ நானே இருக்கேன், நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன்னா லைஃபு 50 வருஷம் வரும். நான் இன்றைக்கி வர பவுடர் குவாலிட்டி, இன்றைக்கி வர சிமெண்ட் குவாலிட்டி, நான் நல்லா குவாலிட்டியாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன்னா 50 வருஷம். இந்த ஆட்டோமேட்டிக் டைல்ஸ் எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90 வருஷமாக இருக்குது. 100 வருஷம். சிமெண்ட் என்னைக்கு மேனுஃபேக்சர் செஞ்சு வந்துச்சு அன்னையிலேருந்து. இது வந்து அந்த ஆத்தங்குடி பேலஸில் இருந்தது. இது பார்த்தோம் இந்த பாருங்க, நம்ம வந்து கிரானைட் ஃபினிஷிங் கொண்டு வருவோம். ஆத்தங்குடி தான் நான் போட்டு பறிச்சது தான். அப்படி கொண்டு வரும். நல்லா பண்ணலாம், நல்லா குவாலிட்டியாக பண்ணால் நல்லா இருக்கும். இங்கே திருவண்ணாமலையில் விளக்கர மாவட்டம் போட்டுருக்கு பாரிசன்ஸுக்கு போட்டு ஆகணும். 2 ஒரு போட்டு இருக்கு, நிறையா இருக்குது தான். 300 மாடல் இருக்குது. என்ன மாடலு என்ன கலரு சூஸ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரி பண்ணி ஆளே அனுப்பிச்சுடுவோம். இப்போ நீங்கள் இது போடணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வந்து பண்ணணுமா? ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஆள் வரும். இங்கே வந்தால் தான் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். மற்ற வழியெல்லாம் அதான் சொன்னேன், டைல்ஸு, மார்பிள், கிரானைட்டு எல்லாம் பண்ணுறவங்களாம் செட் ஆகாது, பண்ண முடியாது. பண்ணுவாங்க, இவங்களை ஃபினிஷிங்காக பண்ண மாட்டாங்க. ஆமாம், அதே வருது. உங்களுடைய ஷாப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. நம்ம சேனல்லேருந்து யாருன்னா நல்லா பார்த்தாங்கன்னா நல்லா போடுங்க. நல்லா இருந்தாங்க என்னுடைய கார்டு, விசிட்டிங் கார்டு இருந்தாங்க. யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா நல்லா பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யார் வந்து கேட்டால் நல்லா பண்ணித்தாரு. நம்மகிட்ட வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக 50 வருஷம் லைஃப் உண்டு. இல்லை இது வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறது. அங்கே வாங்க, உள்ள வந்து ஃபினிஷிங் டைல் கூட அங்கே வச்சுருக்கோம். அங்கே வச்சு பின்னால் அப்படியே வண்டி வரும், அப்படியே டெலிவரி பண்ணுவோம். இது எல்லாம் ஃபினிஷ். அதெல்லாம் ஃபினிஷிங் டைல்ஸ் இங்கே வேணா வச்சுருக்கோம். ஒன்று காட்டுங்க. தானே
சரி சரி சரி. இதுதான் இந்த கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கு. அந்த கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கா? கிளாஸ் ஃபினிஷிங். சரிங்க சார், பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, நம்ம இந்த கணேஷ் ஆத்தங்குடி டைல்ஸ் பண்ணுற இந்த மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு வந்திருந்தோம். அங்கே ஒரு ப்ரொப்பரேட்டர் தான், அவர் தான் மீட் பண்ணோம். அவர் சொல்கிறதுலாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் க்ளீனாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாத்தையும். வாங்க, அடுத்தது நம்ம வந்து திரும்பவும் செட்டிநாடு ஏரியாக்கே போகிறோம். அங்கே வந்து சிவிஆர்எம் ஹெரிட்டேஜ் பேலஸோ ஹவுஸோ ஏதோ இருக்கும், அதுக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். திரும்பவும் நம்ம கானாடு காத்தானுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அங்கே சிவிஆர்எம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெரிட்டேஜ் ஹவுஸ் இருக்குது. அந்த இடத்த இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சிவிஆர்எம் ஹெரிட்டேஜ் ஹவுஸும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேன்ஷன். இங்கேயும் உள்ளுக்குள்ளே இந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருந்தது, அதே நேரத்தில் அட்டகாசமாக இருந்தது. இது பிள்ளையார், இது கஜலட்சுமி. லட்சுமி சரஸ்வதி பிள்ளையார் இருக்கும். ஓ, இது சரஸ்வதி. இது முருகர் மாதிரி இருக்குது. முருகர் இது வந்து இந்த குழந்தைங்களாம் தள்ளின்னு போகிற அந்த வண்டி. டீக்கில் பண்ணியிருக்கு, பர்மா டீக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சும்மா அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது தான். நீனா கையெல்லாம் வச்சுங்க முடியலமா? வா வா. மேலேன்னு நம்ம பார்த்தா ஊரை சுற்றி பார்க்கலாம். மொட்டை மாடிக்கும் ஒரு ஸ்டெப்ஸு பார்த்துருப்பீங்க, ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏறுறதுக்கு. சுற்றி நம்ம வந்து பார்க்கலாம், அது ஒன்று தான். பட் மத்தியான நேரத்தில் வராதிங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் வைக்க முடியல. இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த செட்டிநாடு பேலஸ். என்ன கீழே போகிறா? சரி சரி, போ போ. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது இந்த சிவிஆர்எம் ஹவுஸுடைய ஓனர். அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசலாம். இந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க நீங்கள்? சிவிஆர்எம் ஹெரிட்டேஜ், சிவி ஸ்ட்ரீட், சிவி சிடி ஸ்ட்ரீட், கானாடு காத்தான். இப்போ வந்து இது வந்து எவ்வளோ வருஷம் ஓல்டு? 150 வருஷம் எங்களுடைய பூர்வீக வீடு. இப்போ நீங்கள் தான் இதோடைய? இல்லை, நான் மாத்திரம் இல்லை, லீகலாக நாங்கள் ரொம்ப பேர் எல்லோரும் இருக்கோம். பட் நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கீங்க? நான் 5th ஜென்ரேஷன். 5th ஜென்ரேஷன். மகன் 6, பேரன் 7. நாங்கள் 7 பேர் வந்துட்டோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நீங்கள் தினம் மெயின்டைன் பண்ணி? ஆமாம், தினைக்கும் பார்க்கணும். தினைக்கு நம்ம எப்படி நம்மளுடைய வேலை பார்க்குறோமோ அதுமாரி வீடை தினைக்கும். ஓகே ஓகே. அதெல்லாம் இந்த காலத்தில் எவ்வளோ ஆகும்? இந்த காலம் வந்து இதுக்கு விலையே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அதாவது ஆசாரிகளை வச்சு, பர்மா தேக்கு வச்சு வீட்டிலே அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பராமரித்ததில் அவங்க தன்னை மறந்து இது வேலை பண்ணியிருக்காங்க. எப்படி அது வடிக்க? இது வந்து கையால் பண்ணுறது கையால் மிஷினில் வந்துடுச்சு. ஆமாம், இப்போ மிஷின் வந்திருக்கு, இவ்வளோ வடிவமைக்க முடியாது, கஷ்டம். இந்த மாரி வர்றது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அந்த தச்சர்களுடைய வம்சமே இப்போ ரொம்ப இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ யாருமே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இல்லை, எல்லாம் மிஷினில் வந்துருச்சு. அப்போல்லாம் இது எல்லாமே பர்மாவிலேருந்து தேக்கு, எல்லாம் பர்மா தேக்கு வந்து கரையில் உதங்கி அதை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கின்னு வந்து ஆளுகளுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு கூலி சாப்பாடு எல்லாம் அவளை பராமரிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க தன்னை மறந்தே இப்படி வேலை பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய விஷயம்தான் அது. 180 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது 150வது வருஷம் இது கிரகப்பிரவேசம் மாரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எத்தனை வருஷம் பண்ணாலும் அது தெரியாது. கிட்டத்தட்ட இது 200 வருஷம் வந்திருக்கலாம். 200 வருஷம். ஒவ்வொரு இதுவும் அப்படி இருக்குது. செவரை பார்த்தாலும், அந்த மேலே இருக்க கட மண்டபத்தை பார்த்தாலும், தூணை பார்த்தாலும் எல்லாமே பிரமிக்க வைக்க முடியாது. நம்மளெல்லாம் இழுக்க முடியாது, தொட முடியாது. பெருசு பெருசாக எல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு ஜன்னலே எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். எங்கள் வீடை பற்றி, எங்கள் பாட்டியை அகட்டின வீடை பற்றி சொல்லுறது எனக்கும் சந்தோஷம். ஓகே, நம்ம சேனல்லேருந்து பார்த்தாங்கன்னா வருவாங்க. எல்லாம் நல்ல எங்களை எப்படி நீங்கள் இது பண்ணீங்க, ரிசீவ் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா ரொம்ப நன்றி.
ஓகே, இப்போ நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணுறோம். சார் தான் வந்து மிஸ்டர் பழனியப்பன், இங்கே வந்து மேனேஜராக இருக்கார். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் இருக்குது. நம்ம சேனல் பேர் வந்து குக் அண்ட் ட்ரிக்ஸ். அந்த சேனல்லேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சரி கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்க. கண்டிப்பாக ரிவ்யூ போடுங்க. கண்டிப்பாக வீடியோலேயே வருவோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வாங்க. கண்டிப்பாக. இப்போ இங்கே வந்து எந்த சீசனில் வரலாம் சார்? இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்தீங்கன்னா நல்லா, ஜான்வரி, பிப்ரவரி வரைக்கும் லாஸ்ட். ரூம்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னா சம்மர் டைம் இருக்கும். ஆமாம். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நம்ம வந்து கிளம்பலாம். நல்ல ஸ்டேயிங்க, நல்ல ஃபுட்டும் நல்லா இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா தஞ்சாவூர் சைடில் போக போகிறோம். தஞ்சாவூரில் போகிற வழியில் வந்து திருமயம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தஞ்சாவூர் இன்றைக்கி நைட்டு வந்து தஞ்சாவூரில் போய் தங்க போகிறோம். வாங்கலாம். திருமயம் அப்படின்ற இடத்துல ஒரு ஃபோர்ட் இருக்குது, ஒரு கோட்டை இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். மொட்டை வெயிலில் இதை தொடக்கூட முடியல, கையில் ரொம்ப சூடு. வந்தீங்கன்னா காலையில் வந்துடுங்க, ஒரு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா, அந்த டைமுக்குள்ளே வந்துடுங்க, அதர்வைஸ் வராதிங்க இந்த இடத்துக்கு. நீங்கள் அவ்வளோன்னு போகணுமா? இங்கே தான், அவள் தான். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாறைக்கு நடுவில் செதுக்கப்பட்ட ஒரு கோட்டை போல் இருக்குது. மலைக்கு மேலே இருக்குது. ஒரு வாட்ச் டவர் மட்டும் அங்கே இருக்குது. ஒரு வாட்ச் டவர் அங்கே இருக்குது. அங்கே ஒரு பீரங்கி இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே இங்கே வந்து கொடையை உஷார் பண்ணி வந்துட்டேன். இந்த யூடியூப்ல வியூஸ் வரணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற நீ. சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் வரணுன்றதுக்காக மொட்டை வெயில்ல சப்ஸ்கிரைபர் வியூ மேலே ஏறணுன்றதுக்காக நான் மேலே ஏறிட்டுருக்கேன். திருப்பி ஏறணுமா? போகிறோம், முடியுது. ஸோ இது வரைக்கும் தான் போனோம். பாவங்க, இவங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி ஃபேஷியல்லாம் பண்ணுவேன். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் கடைசி இந்த இடம் தான் ஏறிடலாம். எப்படியெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம், என்னென்ன வழிகள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் பாருங்க. ஆனால் வீடியோ மட்டும் போடுறது கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ ஆசை. சரி வாங்க, இதை கடைசி இது நெட்டு படி இது. வா, ஒரு நாள் ஏற முடியாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். வா, இது கிராஸாக வச்சு ஏறிடு. வா, நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்களோ இல்லையா, ஆனால் இந்த மேலே ஏறி வந்தால் சுற்றி நல்ல வியூ இருக்குது. அதுக்காக தான் இந்த இடம் வரணும். நல்லா தான் இருக்குது, மேலே சூப்பராக இருக்குது. பட் ஏறி வருது இந்த டைமில் மத்தியானம். நாங்கள் வந்து 1 மணிக்கு கரெக்டாக வந்திருக்கோம். இந்த மத்தியான நேரத்தில் வருது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். உச்சி வெயில் பயங்கரமாக இருக்குது, மண்டையை போல இருக்குது. சன்செட் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வியூஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு மலை மாதிரி இருக்குது, பாறை இருக்குது, நிறைய பாறைகள்லாம் இருக்குது. அதை சுற்றி ஃபோர்ட்டு கட்டி வச்சுருக்காங்க. மேலே ஒரு வாட்ச் டவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி இருக்குது இல்லைங்களா, அந்த பீரங்கி தான் அந்த பீரங்கிக்காக தான் இந்த இடம். ஓகே, இதோட நம்ம வந்து காரைக்குடி டூர் பிளானை முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு சில இடங்கள்லாம் போனோம். பட் காரைக்குடியில் இதை தவிர நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மொத்த இடங்களையும் வந்து காரைக்குடிக்கு வந்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிடலாம். அதோடைய டூர் பிளானும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.